ஐயா இந்த அகிலத்திற்கு அம்மானி என்னும் இந்த யுக தர்ம காவியத்தை நம் மக்கள் தங்கள் வினை தீர்வதற்காக கேட்பதற்காக சொல்லுகிறார். பேயெரித்து புதுமை மிக செய்ததும் ஆயுர் குணத்தை ஆளாக்கி கொண்டதும். இந்த உலகிலே எம்பெருமான் வந்து பேயை எரித்தார். பேய் என்பது எங்கே இருக்கிறது? இல்லாத ஒன்றை எப்படி எரிப்பது? பேய் என்பது இல்லாததுதான் பேய். அப்படியானால் இல்லாத ஒன்றை எப்படி எரித்தார்? நீ அஞ்சத்தில் வாருங்க. நருட்கள் பேரானதிலே ஆட்டுவிக்கிற பேயை. அப்ப பேய் என்பது மனிதன் தன்னுடைய மனதால் எழுகிற எண்ணத்தினுடைய வினையால் ஏற்படுகிற அந்த இடர்பாடு, அதை அகற்றுகிறார். ஐயாவுடைய வாசகத்தினுடைய பிற்பகுதியிலே பேயை எரிக்கிற பகுதி வருகிற பொழுது ஐயா தெளிவுபடுத்துவார். எனவே பேயை எரித்து இந்த கலியுகத்திலே வந்து பேய் என்றால் என்ன, பேய் என்பதனுடைய எண்ணம் இந்த மனுக்குலத்திற்கு எப்படி பீடித்தது, அதை எப்படி மாற்றுவது, யாருக்கு பேய் இல்லை என்றால் பேய் இல்லை என்பவருக்கு பேய் இல்லை, மையில்லை, பொய்யில்லை, வினைகள் இல்லை, பசாசி இல்லை, வாழுவோர் நினைவுண்டானால் தெய்வமும் இருட்டும் ஒளியும் போலதான் தெய்வமும் பேய், தெய்வமும் மாயி. மாயிதான் நம்மை ஆட்டுகிற போது நம்முடைய மனம் பீடித்திருக்கிற பீடி, அதை மாற்றுகிற தன்மையை அவன் பெற்றுக் கொண்டால் ஒரு நினைப்பில் ஐயாவை தவிர தெய்வம் என்பது ஒன்று என்பதை உணர்ந்து அதை பற்றி பிடித்துக் கொண்டால் எந்த விதமான துன்பம், துயரங்கள், மந்திர தந்திர மாய்மான எண்ணங்கள், அதன் விளைவால் ஏற்படுகிற பொய் பசாசு இல்லை. எனவே அப்படி மக்கள் மனதிலிருந்து அதை மாற்றி வைத்த ஐயா ஆயர் குணத்தை ஆளாக்கி கொண்டதும் சான்றோர் குணத்தை தற்காத்து கொண்டதும். முந்தைய யுகத்திலே ஆயர் பாடியிலே எம்பெருமான் சென்றார். ஆயரோடு இருந்தால் அவர் ஆயராக பிறக்கவில்லை. அரண்மனையிலே பிறந்து தன்னுடைய தாய்மாவும் கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக ஆயர்பாடியிலே கொண்டு விடப்பட்டு வளர்ந்தவன் தான் கண்ணன். அந்த ஆயர் குடியிலே புகுந்த காரணத்தினால் அந்த ஆயர்களுக்கு மேன்மை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர்களைப் போல ஆடு மாடுகளை வைத்து அவர்களுக்கு என்ன என்ன இன்னல்கள் இருந்ததோ அந்த காலத்தில் அவர்களெல்லாம் பெரும் பூதங்களை நம்பினார்கள். வருடாதி அந்த கணங்களை நம்பினார்கள். அவர்களுடைய உழைப்பு அனைத்தையுமே அதற்காக அழித்தார்கள். அவர்களுக்கு அதை அறிவு சொன்னார். அவர்களுக்கு இருந்த அந்த மாய எண்ணங்களை எல்லாம் மாற்றினார். தெய்வமே நேராக வந்திருந்து ஆயர்பாடியிலே வளர்ந்திருந்தால் கூட அவர்களிடம் அந்த பேய் பசாசுக்கு கொடுக்கிற மலை சரிவில் கொடுக்கிற கொடையை நிறுத்த முடியவில்லை. அப்ப ஐயா அறிவு சொன்னார். அப்படி அவர் சென்ற இடத்திற்கு சிறப்பு சேர்த்து ஆயர் குடியை ஆளாக்கி கொண்டதும் சான்றோர் இந்த கலியுகத்திலே ஒரு சாதாரண குடியிலே அவர் பிறந்து பிறந்த குடியிலே வளர்ந்து அங்கே அவர் பிறந்தது ஒரு குடி, வளர்ந்தது மறுகுடி. ஆனால் அவர் வளர்ந்த குடியில் ஆளாக்கி வைத்தார். அதுபோல கலியுகத்திலே சான்றோர் குலத்தை தற்காத்து கொண்டதும் அந்த சான்றோருக்குள்ளே பிறந்து சான்றோராக வாழ்ந்து அவர்களை தற்காத்து உள்ளிருந்து காத்துக் கொள்ளுதல் தற்காத்தல். அப்படி தற்காத்து கொண்டதும் நீண்ட புகழ் தர்மம் விருத்தி அரசாண்டதும் இந்த கலியுக மாய்கையெல்லாம் மாற்றி வெகு காலம் மறுமன்னர் எதிரி இல்லாமல் வினை இல்லாமல் அந்த தர்மராஜ்யத்தை ஆளுகிற அந்த செய்தியெல்லாம் வேறு எங்கும் காண முடியாது, இங்கு அறிய முடியாது என்பது அந்த கருத்துக்கள் செய்திகள். அதையெல்லாம்
இந்த அகிலத்திலே சொல்லுகிறார். இந்த கலியிலே தெய்வம் தன்னை வெளிப்படுத்திய பொழுது அசுர அரசன் இவரை பிடித்து கொடுமைப்படுத்தி அநியாயப்படுத்திய பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட மக்களுக்காக பொறுத்து கொண்டார். நீட்டி நொடிக்கு உள்ளே சீமை அடிக்கிற ஆற்றல் இருந்ததினாலும் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தாமல் சாதாரண பண்டாரமாக சாதாரண ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக தன்னை அடக்கிக் கொண்டு அவர் அந்த மக்களுக்காக இங்கே வாழ்ந்து கடலுக்குள்ளே மறைந்து 3 நாளிலிருந்து விஞ்சை பெற்று இது போன்ற அற்புதங்களை எல்லாம் இந்த செய்து காட்டி ஐயா செய்த இந்த அற்புதங்களை எல்லாம் ஐயா செய்ய இருக்கிற இந்த அற்புதங்களை எல்லாம் நான் எழுதி இந்த உலகிலே சொல்லுகிற பேரை பெற்றிருக்கிறேன். இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது வேடனத்திற்குரியது. எனக்கு சொன்னவர் ஐயா, என்னில் இருந்து சொன்னவர் ஐயா என்று அழகாக சீடர் சொல்லுகிறார். ஆணின் அடைகிட்டு அன்பில் அடையதுக்கும் அன்பில் பறவை என்று சொல்லக்கூடிய கிரவுஞ்ச பட்சி என்று சொல்லக்கூடிய சிற்றிலை விட சிறிய பறவை அது யானைக்கு ஏற்கனவே போட்டு போனால் எப்படி இருக்கும்? யானை அடியெடுத்து வைக்கிறது என்றால் அந்த யானையுடைய ஒரு பாதத்தினுடைய சுவட்டை கடந்து வந்துவாராலே பல எட்டுக்கள் எட்டு வைக்க வேண்டும் அந்த குருவிக்கு. அந்த குருவி யானையிடம் நான் மாற்றுவடை போடுகிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த தெய்வ அற்புதங்களை இந்த மேலோன் திருக்கதையை நான் ஒரு சாதாரண இன்றிருந்து நாளை இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மறுபிறப்பான சீடர் அறிவோபாலனாகிய நான் சொன்னேன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. எனக்கு தெரியாது தமிழ் படி வரும் இந்த யுகத்திலே இந்த காரியம் நடக்கும். இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன். இந்த தெய்வ சூழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறேன் என்றால் அதற்கு காரணம் ஐயா சொன்னது. அவர் என்னை சொல்ல வைத்தது. என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரிந்ததல்ல. எனவே அப்படி நான் சொன்னேன் என்றால் யானைக்கு அன்பில் அதுபோல புயல் கூவதை பார்த்து கூவி பாடுவதற்கு ஆசைப்படுவதைப் போல தேனை தாட்டிலே ஏற்றுகிறதை பார்த்து கடந்து தாடு கட்டினால் தாட்டுக்குள்ளே தேனை வைக்க முடியாது. எனவே தேனை தாட்டுக்குள்ளே நிறைக்க வேண்டுமானால் தாடேற்றிய அந்த கடந்து யார் முடியாது, தாடேற்றுகிற அந்த தேனீக்களால் தான் முடியும். எனவே இது ஐயா செய்தது என்பதை திருப்பி வலியுறுத்தி சொல்கிறார். எம்பிரானான இறையோர் அருள்புரிய தம்பிரான் சொல்ல தமிழே எழுதுகிறேன். எம்பிரானான எனக்கு தெய்வமான கலியுக தீர்வைக்காக இங்கே சாதாரண பண்டாரத்தை போல அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நாராயணமூர்த்தி முப்பொருள் ஒருவரான ஏக அந்த பரம்பொருள் எம்பிரான் இறையோன் அவன் அருள்புரிய தம்பிரான் சொல்ல தமிழேன் எழுதுகிறேன். அவன் சொன்னதுனால் நான் எழுதுகிறேன். எழுதுவேன் என்றதெல்லாம் ஈசன் அருள் செயலால் இறையர்களால் எனக்கு பழுது வராமல் இருக்க வேண்டும் என்று அவையிடத்திலே அவர் சொல்லுகிறார். தர்ம யுகமாக்கி தாரணியை ஆளுவதற்கு கர்ம கலியில் கடவுளார் வந்த கதை. இது சாதாரண கதை அல்ல, நடந்து முடிந்த கதை அல்ல. இல்லையா? ராமாயணத்தை கேட்கிறோம். இது ராமன் வரப்போவதில்லை. 1000 முறை முட்டி மோதினால் இனி ராமன் அவதாரம் எடுக்க போகிறாரா? தென்னிலங்கையை எரித்து அந்த ராமநாதி அமைச்சர்களை எல்லாம் அழித்து அந்த யுக கொடுமையை நிறைவேற்றுவதற்காக பகவான் ராமனாக வந்தார். இனி வரமாட்டார், வர முடியாது. அதுபோல அந்த அமைச்சர்கள் எல்லாம் கொடுமை செய்த காலத்திலே கந்தனாக பரம்பொருள் வந்தார், சூரனை அழித்தார். இனி எவ்வளவு கத்தினாலும் கந்தனாக இனி அவதாரம் எடுத்து வரப்போகிறாரா? இல்லை, வர முடியாது, வரக்கூடாது. அதுபோலத்தான் இளைஞராக அவன் செய்த கொடுமைக்கு நரசிம்மமாக வந்த நாராயணமூர்த்தி இனி நரசிம்ம அவதாரம் எடுக்கப் போவதில்லை. ஆயர்பாடியிலே ஆயர்களோடு வாழ்ந்து கண்ணனாக வாழ்ந்து அந்த யுகத்தை முடித்த பாரதத்தை நடத்திய அந்த பகவான் இனி வரப்போவதில்லை. குளரூது கண்ணன் இனி அவதாரம் எடுக்கப் போவதில்லை. அது முடிந்த கதை. எனவே தர்ம யுகமாக்கி தாரணியை ஆளுவதற்கு திரேதாயுகம் இருக்கிறதா?
துவாபராயுகம் நடந்து கொண்டிருக்கிறதா, கிரேதாயுகம் வரப்போகிறதா, எல்லாம் முடிந்தது. நடந்து கொண்டிருப்பது கலியுகம். கலியுகம் முடிந்து தர்மயுகம் வர வேண்டும். எனவே கர்ம தர்ம யுகமாக்கி தாரணியில் ஆழ்வதற்கு கர்ம கலியில் இந்த கலியுகத்திலே வந்து கடவுளார் வந்த கதை. வெங்கடசாமி ஒரு மகான், ஒரு போராளி. பல குணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். அடிப்படை ஒரு ஆண்டவன், ஆண்டவனுடைய அம்சம் தாங்கி அவதாரமாக வந்தவர் தான் வைகுண்டர். கலி அடிக்க வந்த கடவுள். கலியுகத்திலே கடவுளார் வந்த கதை சாகாதிருக்கும் தன்பார் போர் முன்னாலே யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ராமனையும் கண்ணனை ஏற்றுக்கொள்வார்கள்? வரமாட்டார்கள். யாரும் மறக்கவும் முடியாது. மூச்சு விடாமல் இருப்பார்கள், வாயுரைக்காமல் இருப்பார்கள். ஆனால் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், இதை ஏற்றெடுக்க மாட்டார்கள். ஆனால் உண்மை இதுதான். கலியுகத்திலே கலி அளிப்பதற்காக அவதாரமாக வந்த இந்த வைகுண்டர், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் சாகாதிருக்கும் தர்ம அன்போர்கள். அவர்களுக்காக இந்த தர்ம அம்மானை தான் வகுத்தார். என் மனசுக்குள்ளே, என் நெஞ்சுக்குள்ளே என்னோடு கலந்து இறைவன் குடியிருந்து என்னை இயக்கி இந்த தர்ம அம்மானை எழுத வைத்தார். ஆண்டான ஆண்டு 1016 கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதமதில் தேதி 27 சிறந்தவள்ளி நாளையிலே கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி 1016ஆம் ஆண்டு நான் படுத்திருக்கிற பொழுது, நான் நித்திரை வைத்திருந்த பொழுது என் பக்கத்திலே நாதன் வந்திருந்து, நாராயணமூர்த்தி வைகுண்ட அவதாரம் எடுத்திருக்கிற வைகுண்டசாமி என் பக்கத்திலே வந்திருந்து தெய்வம் என்னை தட்டி எழுப்பி, நாதன் என்னருகில் நலமாக வந்திருந்து சீதமுடன் எழுப்பி சொன்னாரே காரணத்தை. எப்பா, நான் உன்மூலமாகத்தான் இந்த உலகிலே இந்த அற்புதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிற காரணத்தினால் நீ இந்த காவியத்தை சொல்லு என்று காப்பின் ஒரு சீர் கனிவாய் மிக திறந்து நாராயணமூர்த்தி வாயெடுத்து ஏறடியும் என்று காப்பின் ஒரு சீரை மட்டும் சொல்லிவிட்டு, மகனே வாய்மொழியை வகுக்கும் காண்டவதற்கு சீடனை பார்த்து என்ன சொல்கிறார்? மகனே, இறைவன் தன்னுடைய பிள்ளைக்கு சமாதானமாக தனக்கு இணையாக தன்னுடைய சீடனை எழுப்பி அவன் மூலமாக இந்த உலகிற்கு இந்த யுகதர்ம காவியமா இந்த அகிலத்திரட்டை சொல்ல வேண்டும் என்ற தாற்பயத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு, மகனே இவ்வாய்மொழியை வகுக்கும் காண்டவதற்கு உகமோர் அறிய ஊரை நீ முதல் காப்பாய், அதின் மேல் நடப்பு. நான் ஏறடியோ என்று வாய்மொழியாக சொல்லி காப்பில் ஒரு சீரை சொல்லிவிட்டேன். மீதி முழுக்க முழுக்க அதன் மேல் நடப்பு உன் அகமே இருந்து சரிசமனாய் நான் வகுப்பேன் தான் எழுது காண்டவதை. நீ என்ன எழுதுவது? உனக்குள்ளே நான் இருந்து சரிசமனாக இதை ஏட்டு எழுதுகிற போது அரிகோபாலன் எழுதவில்லை, ஐயாவை அரிகோபாலனாக, ஐயா அரிகோபாலனுக்குள்ளே முழுமையாக அங்கே புகுந்து உட்கார்ந்திருந்து அரிகோபாலன் மயங்கி போக மங்கி கிடக்க ஐயாவுடைய அருள் ஆளுகை அவனுள்ளே ஓங்கி நிற்க சரிசமனாக நீ என்ன மகனே, நீ என்ன நான், அதன் மேல் நடப்பு உன்னுள் அகமே இருந்து சரிசமனாய் நான் வகுப்பேன் தான் எழுது காண்டவதை நான் உரைக்க நீ எழுதி நானுமதி நான் அறிய. இது 52 எழுதி ஒழித்து வைப்பதற்கல்ல, எழுதி மடக்கி வைப்பதற்கல்ல, பூட்டி வைப்பதற்கல்ல. இது நாடு 14 வாசித்து கேட்டு மகிழ்ந்திருந்த போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமாடா. இந்த அகிலத்தினுடைய செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. எனவே செய்ய தெரியாதவர்களுக்கு இந்த அகிலத்திற்கு அம்மானை வாசிக்கப்பட்டு இந்த தெய்வ ரகசியம், இதனுடைய உண்மைகள், கலியுகத்திலே கடவுளால் வந்த செய்தி எல்லோரும் அறிந்து அதன் மூலமாக நலம் பெற வேண்டும். அப்படி நலம் பெற வேண்டுமானால் இந்த அகிலத்திரண்டு அம்மானுக்கு சிறப்பு இருக்க வேண்டாமா? இந்த தெய்வ வாசகத்தை கேட்டால் பலர் இருந்தாலே இது தெய்வ வாசகம். தெய்வத்துக்குரிய அனைத்து சக்தியும் இந்த அகிலத்திரட்டிற்கு இருக்கிறது. அதற்கு அத்தனை சிறப்பு இருக்கிறது என்று ஐயா சொல்லுகிறார்.
வாசிக்க கேட்டால் போதும். காரணம், இது சக்தி மிக்கது, இது தெய்வீக வெளிப்பாடு. பழித்தோர் நகைத்தோர் பதினெறியாய் பறைந்தோர் கழித்தோர் வறுமை கண்டு கடுநரகம் முற்றிடுவார். இந்த உலகம் கனிவாய பிடித்த உலகம், எல்லாத்திற்கும் எதிரும் புதிரும் சொல்லுவார். தாயை நம்பாத உலகம், தன்னை விசுவசிக்காத உலகம். கனி என்று சொன்னாலே மாகி. எனவே தான் வந்த வழியை மறந்து வாழ்கிற இந்த கனி, இதை படித்து பேசலாம், இதை நகைத்து பேசலாம், இதை அறியாமலே அறிந்தது போல பேசலாம். அப்படி பேசினால் அவர்களுக்கு நரகம்தான். இனி மலடியும் இக்கதையும் மன விருப்பத்தோடு நகி தலவழங்கானோடி தான் கேட்பாளாவாகி. நிறைய தங்களுடைய அல்லல் பிணி அகல வேண்டுமானால் அகிலத்தை கேட்க வேண்டும். ஏதோ போக்கில கேட்டுருப்போம், அப்படி போகக்கூடாது. தலமழந்தோடி நாடி, ஐயாவை நாடி இந்த அகிலம் வாசிக்கப்படுகிறது என்றால் ஐயாவுடைய அருள், ஐயாவுடைய வாசகம் சீடன் மூலமாக தரப்பட்டு நாமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று அதை அவனை நெஞ்சில் நிறைத்துக் கொண்டு அவனை நாடி கேட்டார். மலடியும் பிள்ளைகள் இல்லை, 50 வயது தாண்டி அடைந்திழந்த பெண்ணாளுக்கும் சம்பத்துக்கு ஏற்ற சந்ததியை தான் கொடுத்து, நம் மனதில் ஐயப்பாடு இல்லாமல் தெளிவோடு தேர்ந்து அங்கே ஐயாவுடைய இந்த வாசகத்தை கேட்டால், என் ஆணை ஆணையிட்டு ஐயா சொன்னாலே இருந்தால் சொல்லுகிறார். உனக்கு நன்மை வேண்டுமா, உனக்கு சன்னிதானம் வேண்டுமா, உனக்கு சித்திரையும் கூட செழிக்க மழை வேண்டுமா, இந்த அகிலத்தை மனம் நாடி இந்த அகிலத்தை ஐயாவுடைய வாசகத்தை நீ முன்னிறுத்தி கேட்டால் பலனுண்டு. குற்றமது கொண்டோர் குணவைத்து கேட்கிறார், திட்டமது சொன்னோம் தீரும் திருவானே. குற்றமே தீருமானால் எந்த நோய் தீராது. மன வைத்து நம்பிக்கையோடு நெருங்கி வந்து ஐயாவை நாடி கேட்டால் பலனுண்டு என்று சொல்லுகிறார். இந்த அகிலத்திலிருந்து அம்மானை செய்தியை ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட பலன்மிக்க இப்படிப்பட்ட சூழலில் இப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்று இந்த அகிலத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இந்த அகிலம் பிறந்த மண், இந்த தட்சணம் எவ்வளவு சிறப்பு உடையது என்பதை சொல்லுகிறார். மாது குமரி மகிழ்ந்திருக்கும் தட்சணமே, ஈசனுடைய துணைவி அன்னை குமரியாக என்றும் நிலையாக நிலைத்திருக்கிற பூமி இந்த பூமி. பாரு படவு பறிந்து நிற்கும் தட்சணமே, படம் இழுத்தாடுகிற பாம்பும் அதை பகைக்கிற பருந்தும் பொருந்தி வாழுகிற பூமி இந்த பூமி. எப்பொழுது மக்கள் ஆகமத்தை பாடி மகிழ தெய்வங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி சங்கமித்து இருக்கிற தெய்வம் இது, இடம் இது. கச்சனி தனத்தாலோடு கரவிட கண்ணனீசர் பச்சமால் முனிவர் தேவர் பதுமல கவனதேவி. கீசர், அம்மை உமையவாள், பச்சைமால், முனிவர்கள் தேவர்கள், காளி, கன்னி என்று தெய்வங்கள் எல்லாம் ஒன்றாக உறைந்திருக்கிற இடம் சிறப்புமிக்க இடம், தெய்வீகம் சூழ்ந்திருக்கிற இடம். உண்மை மலர் காலில் புரிவண்டியல் வாட அன்னமது குதித்து ஆறாடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு போரா சோலையும் என் நேரம் வருகி இலங்கி நிற்கும் சோலைகளும். ஒரு நிலத்திற்கு சிறப்பு. பாலை நிலம், பாழ்பட்ட நிலம். அந்த பாலை இல்லாத பிற மருது நிலம், நெய்தல் நிலம், முல்லை நிலம் என்று சிறப்புமிக்க நிலம் பொருந்தி இருக்கிறது. கடலும் கடல் சார்ந்த நெய்தலிலே பூக்கிற புன்னைப்பூ முற்றமே சிதறி கிடக்கிறது. அங்கே இருந்து எழுப்புகிற மனம் புன்னை மலர் காலில் இருந்து பொறி உண்டு பாடுகிற அந்த பாடல் இசை. அதை தாண்டி வருகிற பொழுது வயல் சார்ந்த இடம். அங்கே நீராடிகள் இருக்கிறது. அந்த நீர்நிலைகளே அன்னம் குதித்து ஆராடுகிறது.
அதை தாண்டி வருகிற பொழுது மலை சார்ந்த இடம் மருதம். அந்த மருதத்தினுடைய தொடக்கத்திலே கதலி குலைகளெல்லாம் கனிந்து கிடக்கிறது. கண்ணல், கதலி, கரும்பு, பலாச்சுளை, எந்நேரம் பெருகி இயற்கை வளங்களெல்லாம் சிறந்த இந்த பூமி, இந்த பூமியினுடைய இயற்கை சிறப்பை ஐயா சொல்லுகிறார். இலக்கியத்திலே திணை மயக்கம் என்று சொல்லுவார்கள். ஒன்றை ஒன்று மருவி திணை சேர்ந்து வருகிற செயல் இந்த 4 வரியிலே ஐயா தெளிவுபடுத்துகிறார். எங்கொங்கும் நாதம் விடுகின்ற பேரொழியும் பொங்கு கதிரோர் பூமேல் புனை நிறைய. சூரியன் இந்த பூமியிலே சுட்டரிக்க மாட்டார். இந்த பூமி, இந்த தட்சணம் என்று சொல்லக்கூடிய ஐயாவுடைய இந்த புனித மண்ணை சூரியன் கூட குடையாக நந்தாவனம் முத்து நகரி மணம் வீச, செந்தாமரை முத்து செலம்பு மணம் வீச. பூக்கள் நிறைந்திருக்கிற நந்தாவனத்திலே அந்த பூக்களுடைய மனம் இயல்பாக இருக்கும். செந்தாமரை பூக்கிற குளக்கரையிலே அந்த மனம் இருக்கும். ஆனால் செந்தாமரை முத்து சிலம்பு மணம் வீச. தெற்கிலிருந்து வருவது தென்றல். தென்றலும் புயலும் காற்றுத்தான். தென்றலாய் வந்தால் தழுவி செல்லும், புயலாக வந்தால் வீழ்ச்சி செல்லும். 1000 ஆண்டுகள் உருவாக்கிய ஒரு சாம்ராஜ்யத்தை அதன் நொடிக்குள்ளே அழித்து ஒழிக்கிற ஆற்றல் தென்றலுக்கு, தென்றலென புறப்படுகிற காற்றுக்கு இருக்கிறது. அப்படி தெற்கே இருந்து புறப்படுகிற தென்றல் அந்த மலையினுடைய அடிவாரத்திலே மலர்ந்திருக்கிற தாமரையினுடைய மனத்தை எல்லாம் கொண்டு சிலம்பு அந்த மலை முகத்திலே மனத்தை கொண்டு குவிக்கிறது. எனவே தாமரை அடி மலையினுடைய அடிவாரத்திலே மலர்கிறது. ஆனால் அதனுடைய மனம் மலை முகட்டிலே இருக்கிறது. எவ்வளவு சிறப்பு இந்த பூமிக்கு! அரகரா என்று அவை முடியும் பேரொழியும். யாரும் ஐயோ அம்மா அப்பா என்று அலற மாட்டார்கள். அரகரா தெய்வத்திற்கு பயந்து தெய்வத்திற்காக வாழ்கிற வாழ்க்கைதான். அநியாயம், அடிச்சாட்டங்கள் இல்லை. எனவே அரகரா என்று அவையப்படும் பேரொழியும், சிவசிவா என்று துதிக்கின்ற பேரொழியும், வார்த்தைக்கு வார்த்தை சிவத்தை சொல்லி செயலுக்கு செயல் சிவத்தை முன்னிறுத்தி வாழுகிற வாழ்க்கை. செல்வம் எல்லோரிடமும் இருக்கிற காரணத்தினால் எல்லோருடைய மடியிலும் பணம். பாண்டியாடுகிற விளையாட்டில் கூட முத்து. சமுத்திரத்திற்கரையிலே ஒதுங்கி கிடப்பது முத்து. பெண்களெல்லாம் கூடி குரலையிட்டு ஆனந்தமாக வாழ்கிறார்கள். சங்கீத பாவாளர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்னம் விடுகிற சாலைகள் ஆங்காங்கே இருந்து வருவோரையெல்லாம் அழைத்து உண்ணீர் என உணவு கொடுத்து உபசரிப்பால் கோடி பேர் வாழுகிறார்கள். சிவமே சிவனென சிவகருத்தாய் இருப்போரும் தவமே பெரிதனவே தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தா என்று குருபூசை செய்வாரும் நாவிந்தையாக நான் ஏதும் பார்ப்பார்கள். நாக்கிலே விந்தையாக பேசி ஒருவர் வாதிட்டால் கூட தெய்வ அற்புதங்களை சொல்லி சிவனையும் நாராயணனையும் ஒன்றாக கருதி போற்றுகிற சிறப்பு இங்கே இருக்கிறது. மாறி பொடியும் மாதமொரு 3 தரம் ஏறி பெருகி ஏறடிக்க மலரெல்லாம் ஏர் முறைக்கு கீழ்தான் இந்த உலகம் சுழன்றும். ஏர் பின்னது உலகம் என்று சொன்னார்கள். இந்த உலகம் சுழல்கிற சுழற்சி ஏர் முறைக்கு பின்னால்தான். ஏர் முறை மட்டும் தன்னுடைய படியை ஆக்கவில்லையானால் சுழல்கிற உலகில் வாழ்கிற உயிர்களெல்லாம் உருக்குறைந்து போகும். எனவே ஏறடிக்க வேண்டுமானால் ஏறி பெருகி இருக்க வேண்டும். எப்பொழுதும் மாதமும் மாறி பெய்கிற காரணத்தினால் மழை சிறப்பு. அந்த மழை நீரை சேகரித்து வைக்கிற ஏரி சிறப்பு. எனவே ஏரியிலே நீர் இருக்கிறது. ஏறடிக்க தயாராக எப்பொழுதும் இருக்கிறார்கள். காமனே இருத்த ஈசன் கழனிலே மறவாவண்ணம். மக்கள் மனதிலிருந்து இறை நாட்டம் எப்பொழுதும் இறை எண்ணம் மாறியதில்லை. பூமன புறராகண்டி புரிந்திரு நகரியான சீமையின் குணமும் சொல்லி சிறந்ததும் பூமி தன்னில். இந்த சிறந்த பூமியான தெய்வீக பூமியான இயற்கை வளங்களெல்லாம் ஒன்றிய பூமியான நல்ல மக்கள் வாழ்கிற பூமியிலே அன்னம் வட வைத்து அகம் கழி கூட எந்நேரம் பிச்சை விடுவார் எளியோர்க்கு.
பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் தமக்களிப்பார். 600 கடமை அசையாமல் தான் வேண்டி தேறிய சோழன் சீமையர சார்ந்திருந்தான். இந்த தென்பகுதியை சோழ மன்னன் ஆளுகிறான். அவருடைய ஆளுகைக்கு அடிப்படை குடிதான். என்னுடைய அரசனைத்தான் என்று போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஆனால் அந்த அரசன் அரசனாக இருப்பது சாதாரண குடியை நம்பிதான். வரப்பு உயர்ந்தால்தான் நல்லுயரும், நெல்லுயர்ந்தால்தான் குடியுயரும், குடியுயர்ந்தால்தான் கோன் உயரும். எனவே கோனுடைய குடை அந்த நிழல் அடி குடியிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. அடிப்படை குடிமக்கள் கொடுக்கிற வரி இல்லையானால் ஆட்சி இல்லை, ஆட்சிக்கு மாட்சிமை இல்லை. எனவே உழைக்கிறவனுடைய உழைப்பிலிருந்து அரசுக்கு கொடுக்கப்படுகிற வருவாயால் அரசனுக்கே உணவு போடுகிறது. ஆளுகிறவனுக்கு அவனுடைய உணவை அவன் தேடிக்கொள்வதில்லை. உழைக்கிற சாதாரண குடிகள் கொடுப்பதை வைத்துத்தான் அவன் ஆளுகிறான். எனவே 600 கடமை அரசன் வரியென்று வைத்திருக்கிறான். மக்கள் மனம் போனாலும் கொடுக்கிறார்கள். அரசு அதை வாங்கி பரிபாலனம் செய்கிறது. சோழ சாம்ராஜ்யத்திலே 12 ஆண்டு ஒருவன் வரி ஒழுங்காக கொடுத்தால் 2 ஆண்டு அவனுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று வரி விலக்களிக்கிறார்கள். அப்படி வரி என்று சொல்வது கூட சுமை இல்லாத அளவுக்கு இவனும் கொடுக்கிறான். சுமை படுத்தாமல் அரசன் வாங்குகிறான். யாராவது ஒருவன் வரி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் மன்னன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி என்னுடைய ஆட்சியிலே என்ன குறை வந்தது, மதகுகள் உடைந்து விட்டதா, வாய்க்கால்கள் அழிந்து விட்டதா, ஏரி நீரற்று போனதா, உழைக்கிற குடிமகன் தன்னுடைய உழைப்புக்கு ஆதாரமான எந்த காரியத்திற்காவது அரசிடமிருந்து பெற வேண்டியதை பெற முடியாத காரணத்தினால் அவன் வரி செலுத்தாமல் இருக்கிறானா என்றுதான் பார்ப்பானா. ஒருவேளை பஞ்சம் வந்திருக்கலாம், இல்லை அவனுக்கு நோய் வந்திருக்கலாம். அதையெல்லாம் அரசு நினைத்து பார்ப்பதில்லை. என்னுடைய ஆட்சியிலே ஒரு குறை, அதனால்தான் அவன் வரி கொடுக்க முடியாமல் இருக்கிறாரா என்று பார்க்கிற நல்ல செங்கோல் செலுத்துகிற ஆட்சி நடக்கிறது. அங்கே வாழுகிற அறவோர்கள் நல்லோர்கள் நலம் புரிந்து வாழுகிறார்கள். இயற்கை இயல்பாக வீசுகிறது. காற்று ஒரு முறை கூட புயலாக வீசியதில்லை. பூமி ஒரு முறை கூட அதிர்ந்து பார்த்ததில்லை. அப்படி தர்ம பூமியாக அது விளங்குகிறது. பன்றியும் கடுவாயும் பசியின்றி ஒன்றுக்கொன்று சண்டையிடாமல் வாழுகிறது. அன்பிலும் குயிலும் அன்போடு பாடித் திரிகிறது. கீரியும் பாம்பும் தங்கள் கிளைவள்ளி குலம் போல செல்கிறது. ஒரு நெல்லை விட்டால் அது 16 மடங்கு அள்ளி கொடுக்கிறது. பசுவும் புலியும் ஒரு தளத்திலே நீரருந்துகிறது. எப்பொழுதும் நீர்நிலைகளெல்லாம் நிரம்பி வழிகிறது. சந்திர சூரியர்கள் அந்த மக்களுக்கு தேவையான அளவுக்கு ஒளியும் வெப்பத்தையும் கொடுக்கிறார்கள். அங்கே வாழுகிற மனுக்குலம் பொருந்தி வாழுகிறது. கணவன் தான் உழைப்பினுடைய ஆதாரம். உழைத்து சடைந்து வந்த கணவனை சீராட்டி பாராட்டி அவனுடைய உடல் வலி போக மனைவி அவனை பிள்ளையை போல பாவித்து வாழ்கிற வாழ்க்கை என்று நடந்து கொண்டிருக்கிறது. உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல் அவரவர்கள் தொழிலுக்காக பல சாதிகளாக செயல்பட்டால் கூட அவரவர்கள் தங்கள் கடமை தப்பி போகாமல் அவர்கள் ஒரு இனம் போல வாழுகிறார்கள். சான்றோர் முதல் இந்த உலகில் இழிதொழில் செய்கிறவர் என்று இன்னொரு மொழி சொல்லி வைத்திருந்தால் அவன் வரை அனைவரும் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கி வாழ செல்வம் வருக சிவ நிலைமை மாறாமல். அங்கே தெய்வ நிலைமை மாறவில்லை, இயற்கை நிலைமை மாறவில்லை. செல்வம் பொங்க எல்லோரும் வாழ்ந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஊழியங்கள் செய்யாமல் கருதல் சிவன் பேரில் கருத்தாய் இருந்தனராம். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. கலி வருவதற்கு முன்னராக இந்த உலகம் எப்படி இருந்தது? இந்த தென்கோடியிலே சோழ சாம்ராஜ்யம் நடந்த சோழனுடைய ஆளுகையிலே வாழ்ந்த மக்கள் இந்த மண், இந்த இயற்கை,
எப்படி இருந்தது என்பதை ஐயா சொல்லுகிறார். ஒருவருக்கு ஒருவர் ஊழியங்கள் செய்யாமல் யாரும் யாருக்கு அடிமைப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் உழைக்கிறார்கள். அவர்கள் உணவை அவர்களே தேடிக் கொள்கிறார்கள். அரசுக்கு செலுத்த வேண்டியதை அரசுக்கு செலுத்துகிறார்கள். தர்மம் செய்வதை தர்மமாக செய்கிறார்கள். நிம்மதியாக வாழ்கிறார்கள். அந்த குடிமக்களிடம் ஒரு சிறப்பு சொல்லுகிறார். சேயுடைய ஆட்டின் செவி கேட்டிருப்பதெல்லாம் பேயினுடைய ஆட்டு கூதல் அறியாதிருந்தார். ஒரு குழந்தை சேய் தாயை பார்த்து இல்லை தந்தையை பார்த்து பெரியவர்களை பார்த்து அது எது சொன்னாலும் அதையெல்லாம் சரி சொல்லுகிறார்கள். அது தவறாக சொன்னால் கூட அதை சரி என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் மகிழ்கிறார்கள். பிள்ளை சொல்லுகிறது அது மழலையாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பேய் சொன்னது என்பதற்காக பேயுமே செய்வதில்லை. ஆனால் மாயையற்றவர்களாக பேய் நினைவற்றவர்களாக வாழ்ந்தார்கள். இந்தப்படி மனுவோரெல்லாம் ஒரு விந்து கொடி போல வீற்றிருந்தார். அம்மாமி உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் இந்தப்படி மனுவோரெல்லாம் ஒரு விந்து கொடி போல ஒரு தெய்வத்துடைய அம்சமாக வந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிற ஜனங்களெல்லாம் வேதப்பட்டு வாழ்ந்தார்கள். இப்படி வாழ்ந்த அந்த சிறப்புமிக்க அந்த பகுதியிலே அந்த நிலைமை மாறி கடல் வந்தது. குமரி வரை உள்ள பகுதியை கொண்டு சென்றது. கடல் கொந்தளிப்பு ஏன் வந்தது? புயல் வந்தது. நில அதிர்வு வந்தது. இது போன்ற அநியாயங்கள் வந்தது மட்டுமல்ல, கொடுங்கோல் மன்னர்கள் வந்தார்கள். ஜாதியை பிரித்து மக்களை பிரித்து அடிமைப்படுத்தினார்கள். இந்த அடிமை கொடுமை பேய் பசாதனுடைய நம்பிக்கை இவைகளெல்லாம் எப்படி வந்தது என்ற கேள்வியை எழுப்பிவிட்டுத்தான் ஐயா அகிலத்திரட்டையே தருகிறார். ஒரு நல்ல மன்னர், நல்ல மக்கள், நல்ல ஆட்சி, தெய்வம் நம்மோடு இருக்கிறது, இயற்கை நம்மோடு இருந்தது என்று இந்த பகுதி இருந்த நிலைமை ஏன் மாறி போனது? இதுதான் அகிலத்திரட்டினுடைய ஆரம்பத்திலே ஐயா வைக்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு விடையாகத்தான் அகிலத்தை ஐயா தருகிறார். தெய்வலோகத்திலே தேவர்கள் எல்லாம் திருக்கூட்டமாக இருக்கிறார். பூலோகத்திலே தென்பகுதியிலே சோழனுடைய ஆட்சியை பார்க்கிறோம். இவ்வளவு நல்ல தெய்வீக ஆட்சி, தெய்வீக நிலைமை இருந்தால் தெய்வங்கள் எல்லாம் மகிழ்ந்துதானே போவார்கள். எனவே ரொம்ப மகிழ்ச்சியோடு நிறைந்த மனநிறைவோடு ஈசன் இருக்கிறார். ஈஸ்வரி பக்கத்திலே இருக்கிறார்கள். அங்கே வானவர்கள் எல்லாம் திருநடனம் புரிகிறார்கள். தெய்வங்கள் எல்லாம் ஆட்டம் போடுகிறது. அப்பொழுது நாராயணமூர்த்தி திடீரென்று எழுப்பி ஓடுகிறார். அம்மை ரிக்ஷுவாரியை ஓடோடு சென்று அவருடைய கையை பிடித்து கேட்கிறார்கள், ஏனையா நீர் மட்டும் ஓடுகிறீர்? ஏய்த்து இழைத்து இந்த ஈர்மான இந்த சூழலுக்கு எதிராக நீர் ஓட காரணம் என்ன? ஈசன் முதல் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கிற சபையில என்னை தனியாக விட்டுவிட்டு நீர் ஓட காரணம் என்ன என்று கேட்ட பொழுது ஐயா சொல்லுகிறார், இவ்வளவு சிறப்பான நிலைமை இருந்த நிலைமையெல்லாம் மாறி போய் இன்று இருக்கிற கனி வன்மம் கொடுமை வளர காரணம் என்ன என்றால் ஆரம்பத்திலிருந்து வர வேண்டும். இந்த கனியினுடைய துவக்கத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தேவாதிகெல்லாம் திருமுதலாய் நின்றோனே, மூவாதிக்கெல்லாம் முதன்மையாய் நின்றோனே, உமக்கு எதிரி உலகமதில் உண்டோகான், தமக்கு எதிரி வந்த தன்மை மிக உரையும். அம்மா லட்சுமா கேட்கிறார், ஏன் ஓடுது? உமக்கு இந்த உலகையெல்லாம் காக்கிற ஈசனை முதல் காக்கிற, வரத்தை கொடுத்து விட்டு வழி தெரியாமல் ஓடுகிற ஈஸ்வரனை முதல் காக்கிற நாராயணமூர்த்தி நேர், உமக்கு ஒரு எதிரி இருக்க முடியுமா? அது எப்படி வந்தது என்று அந்த லட்சுமாதேவி கேட்கிற பொழுதுதான், யுகத்துக்கு யுகம் பிறந்து உலகம் அதிலே இருக்க அகத்து வந்த நியாயம் அருள் வந்தார் அம்மானி. இல்ல உமக்கு மட்டும் ஏனையா இந்த நிலைமை? நாராயணன் மட்டும் யுகத்திற்கு யுகம் பிறந்து பாராத்தியம் பட்டு கொடுமைகளை எல்லாம் ஏற்று அவமானங்களை எல்லாம் பட்டு அல்லல்களை எல்லாம் பட்டு ஏன் அழிய வேண்டும் என்று லட்சுமாதேவி கேட்கிறார்.
அந்த சபையிலே லட்சுமிக்கு சொல்வது போல இந்த தெய்வ ரகசியத்தை நமக்கு ஐயா சொல்லுகிறார். வாசகத்தை கேட்போம். நான் விளக்கத்தை பார்ப்போம். என்று இது ஊரைக்க மாயவரும் நன்று நன்று நாராயண உரைப்பாய் தெய்வமும் தானோதித்த காலம் அதில் எத்தி செய்யும் அவன் நேரம் தானும்
பிறந்த வையகத்தில் அம்மா
அந்நகத்தில் உள்ள அசுர கோலங்களையும் தன்மையற்று கெட்டு தடி போல் உருண்டிடுவான். படியே நாடும் இவன் குலங்கள் ஆனதையும் அப்படியே சென்று அவன் வசிகளாற்றான். ஐயையோ என்று அலறினன் காணம்மானை மெய்யை என்னால பெருமானது கேட்டு சிவனை தொழுது சொல்லுவாருமானே தவமே தவப்பொருளே தாண்டவ சங்காரவனே. எவனோ ஒருவன் இட்ட சத்தம் மனதிலே தவலோகம் எல்லாம் தானதை வதனவே மாயனது கேட்க வருப்பானடி சுரரும் ஆயனே நீரும் அரியனையோனையும் ராமதானி படிய மாவாமியனாயி பண்பார் கோராணி பதகந்தன் தொண்டம்மதா இருந்தானவனும் எலகுதிரதம் இளையாய் இருந்தார் அவர்கள் இளையாயம் கண்டு ஆரபதிகள் மாற்றாமலையவனும் பாரமருகனைய வாய்விட்டான் கண்டீரே என்று சிவனார் இது உரைக்க மாயவரும் அன்று மகாமானக்குந்தாமசாலினுக்கு ஏயாகத்தவர்களை ஏற்ற நான்கிராகி வரையானதை தோண்டல் மறையை கயராகி வாசிலை தோடி வருந்தனை மிதப்பாய் தேசமணி சோழ திரை கடலை தான் வருத்தி ஓடையாய் சதுர யுகவழியதானேவி தேடரியம்மாயில் தெருவோடிதானேரி மூவாதி மூவர் ஓடிதனை தள்ளிவர் காவாதி மாயன் கல்வியிலேருண்டலிவர் சதுரயுகம் ஆளும் சண்டாள சூரனுந்தான் எதிரே வரும் மாற்றில் இரையை மிக கண்டாவி நாடி பாசிரிக்க நல்ல இரையாகும் வந்து ஓடி வந்து பாய் ஒழுங்கிதான் தொண்டர்தனை தோண்டலும் ஒழுங்கி ஜோரண்டி மிக கொழுவி மாண்டான் காண்பாவி 10 மலை போலே அம்மானை ஆவி மடிய பரமேஸ்வரனாகும் தாவி ஜரத்தாய் சதுரயுகம் அளித்தான் சதுரயுகம் அழிய தானவர்கள் எல்லோரும் மதுர மொழியீசன் மலரடியை தான் வணங்கி தேவர் மலையோ தெய்வேந்திரன் முதலாய் மூவர்களும் வந்து முதலோ நடி வணங்கி பரமனே நீரும் படைத்த யுகம் ரெண்டதிலும் வரமேதும் கேட்டு வாழ்ந்தவரை கண்டிலமே அந்த சந்தமில்லை ஆளுவங்கள் தானுமில்லை இந்த வகை சாதி இல்லாமல் ஈசுரரே பிறந்தாலவனும் பெரியோ நடி வணங்கி பறந்தாரும் என்று வாளாயுதத்தோடே வாய்த்த சோரப்படையும் பொலிவும் பெரிய குறிந்த மதில் கோட்டைகள் கட்டு கிளைப்பாடி கிராணமது உடனே நட்டு பயிரால் நாளும் பசி தீர்ந்து கொடுத்த ஒன்றுண்டாக்கும் என்று வருந்தி மகாதேவர் மதோ நடிவ
வருதி கேட்டு
ஏவலாய் வானோர் என் தொழுது நின்றிடம் தாபமாய்ந்த வரம் தர வேணும் என்றுரைத்தார். உடனே சிவனார் உற்ற வந்த சுரந்து ஆதமாயவன் கேட்ட வரங்கள் தான் கொடுத்து நீசம் நிறுத்த நெடியேடு கம்பருத்து வாசனுக்கு பேரு பகர்ந்து விடை கொடுத்தார். விடை வேண்டி பாவி விமலந்த தொழுது மடைபாவியான மல்ல ஜீவகனும் இல்லை மல்லாருமாய் சேர்ந்திருவேன் வல்ல ஜீவன் வகுத்த வையகத்தில் வந்தனரா வந்தார் சிவன் வகுத்த வையகத்திலும் மாறி அந்த ஜோரரு அவர் இருக்கும் நாளில் உயிரது சோர உக்க ஒரு கிடந்து சதிர்தோரம் படையாய் தங்கிடி இருந்தார். இப்படியே சோர இவர் சேர்க்கை இதனுடனே அப்படியே அந்த யுகம் ஆண்டிருந்தார் மானியே ஆண்டிருந்த சோரன் அவனிருக்கும் மேடையது தாண்டிருந்த வான தடாக உயரமதே சூர பணிகள் தொழுது அடி பணிந்து பாதனுக்கு நித்தம் பணிந்தேவல் செய்திடுவார். ஊழியங்கள் செய்து குற்றவிவை நான் கொடுத்து ஆலயங்களாக படிந்திருந்தார் மானியே சூரன் கொடை முடியை சொட்டிகர சாண்டி பாரமுள்ள கோட்டை பண்ணினார் மானியே இப்படியே சோரன் இவன் வாழும் மன்னாள் படியே ஜோரன் ஒளி வேதிப்படியா இறப்பதறியாமல் எளியை மிக கண்டாமி உறப்பதிக்க சென்ற வீட்டில் ஏறந்தாப்போ தம்பி தாயம் சந்தரிகள் வந்திரிமாருள்ள ஜோர
தாட்டிமையாய் இப்போ தந்தோம் என உரைத்தார்.
மலை மேலே சூரன் வாய்ந்து நின்று அவ்வரங்கள் கையிலை முளையும் காவலுக்கு தேவதையும் அகிலம் முளையும் அடக்கி வர சாண்டிருந்தார். அப்படியே சூரன் அரசாண்டிருக்கையிலே முப்படிய விட்ட குறை முடிவாகும் நாளையிலே ஏவரையும் வனவரை திவ்யங்கிரங்கதையும் மூவரையும் மகாவி முத்து வளர்த்தினார். ஆனதால் தேவர் அறிக்கை முறையமிட ஈரமாய் மாயம் எடுத்தார் ஒரு கருவம் ஈசனிடம் சென்று இயல்பாய குறைப்பார். வசமுள்ள ஈஸ்வரனே மகாவீஸ்வரனுக்கு ஏது மரங்கள் இந்தீர்கான் என்றுரைக்க தாதுகரம் அணிந்த தாமன் பின்னது சொல்வார் மையகத்திலுள்ள வடாயுரத்தமானும் தெய்வத்திலுள்ள சிறந்த மந்தகன் நானும் அஞ்சே முகத்தாலும் அழியாதவனுயிரும் தஞ்சமிடமானோர் தையல் தெய்வகன்னி முதல் கையிலை முளையும் கமண்டலங்கள் ஏழு முதல் அகிலம் முளையும் அடக்கி வரம் கொடுத்தோம். என்று வேதாகும் இவையோரைக்க மாலானும் நின்று தியங்கி நெஞ்சம் அது பொன்னாயி தேயருக்கு என்னுடைய இழப்பை கொடுத்தல்லவோ தேசம் அதில் நானும் திரிந்தமைய காரணம்தான். திருமால் எது கதையும் சொல்லியவர் இன்று அந்த சூரர் இருவர் தானை கொல்லவே ஆறை முகமாய் ஆயும் அளவிடவே உரிடவே சக்திதனை கொண்டார் வேலாயுதமாய். நல்ல சிவனாரியம் நந்தீஸ்வரராஜியம் வல்ல